எங்கள் வீட்டிற்கு அருகில் ஒரு நதி இருந்தது. அந்த நதியில் நான் துணி துவைத்து கொண்டிருந்தேன். திடீரென நதியில் வெள்ளம் வர ஆரம்பித்தது. நான் அந்த நதியில் அடித்து செல்லப்பட்டேன். அருகில் ஒரு இளைஞன் மாடு, எருமை போன்றவற்றை மேய்த்து கொண்டு இருந்தான். அவன் நான் தண்ணீரில் அடித்து செல்லப்படுவதை பார்த்து உடனே தண்ணீரில் குதித்தான். அவன் மெதுவாக என்னிடம் வந்தான். என் கையை உறுதியாக பிடித்து இழுத்து இழுத்து என்னை நதிக்கரைக்கு கொண்டு வந்தான். அங்கே யாரும் இல்லை. என் பெயர் நிலா. எனக்கு 29 வயது. என் வீட்டில் அம்மா அப்பாவுடன் வசித்து வருகிறேன். எங்கள் வீட்டில் அம்மா, அப்பா, என் அண்ணன் மற்றும் அவரது மனைவி என நாங்கள் இருக்கிறோம். எங்கள் கிராமம் மிகவும் சிறியது, ஒரு சிறிய நகரத்தை போன்றது. எங்கள் வீட்டிலிருந்து சற்று தூரத்தில் ஒரு சிறிய நதி உள்ளது. கிராமத்து பெண்கள் துணி துவைக்க அந்த நதிக்குத்தான் செல்வார்கள். நானும் அம்மா அல்லது தோழிகளுடன் சேர்ந்து அங்கு செல்வது வழக்கம். ஒரு நாள் நான் துணி துவைப்பதற்காக ஆற்றுக்கு சென்றேன். என் தோழிகள் ஏற்கனவே வந்து துணிகளை துவைத்துவிட்டு மேலே ஏற தொடங்கிவிட்டனர். ஆனால் நான் சற்று தாமதமாக சென்றதால் ஆற்றில் தண்ணீர் தேங்கி இருந்த நடுப்பகுதிக்கு சென்று கீழே இறங்கி துணிகளை துவைக்க தொடங்கினேன். வாளியில் இருந்த துணிகளுக்கு சோப்பு போட்டு துவைக்க ஆரம்பித்தேன். அப்போது திடீரென மேலே நின்றிருந்த பெண்கள் சத்தமாக கத்த ஆரம்பித்தனர். முதலில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. ஆனால் நான் தலை நிமிர்ந்து பார்த்தபோது ஆற்றில் திடீரென தண்ணீர் உயரத் தொடங்கியிருப்பதை கண்டேன். ஒருவேளை மேலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட்டிருக்கலாம். அதனால்தான் தண்ணீர் பயங்கரமான அலைகளுடன் வேகமாக வந்து கொண்டிருந்தது. நான் ஆற்றின் நடுவில் இருந்தேன். நீச்சல் தெரியாததால் மிகவும் பயந்து விட்டேன். என்னால் முடிந்தவரை துணிகளை வாளியில் போட்டுக்கொண்டு ஓடி மேலே ஏற முயற்சிக்க தொடங்கினேன். ஆனால் ஆற்றின் கரை தூரத்தில் இருந்ததால் அதை அடைய நேரம் பிடித்தது. அதற்குள் தண்ணீரின் வேகமான ஓட்டம் என்னை வந்து அடைந்தது. என்னை தண்ணீருக்குள் இழுத்து செல்ல தொடங்கியது. நான் சத்தமாக கத்த ஆரம்பித்தேன். மேலே நின்றிருந்த பெண்கள் உதவிக்காக கூச்சலிட்டனர். தண்ணீரின் பயங்கரமான வேகத்தால் நான் மெதுவாக அடித்து செல்லப்பட்டேன். மூக்கிலும் வாயிலும் தண்ணீர் நுழைந்தது. நான் கைகளை அசைத்து கொண்டு அருகில் இருந்த ஏதேனும் ஒரு மரத்தின் ஒரு மரக்கிளையை பிடித்து கொண்டு என்னை காப்பாற்றிக் கொள்ள முயற்சி செய்தேன். ஆனால் மிகவும் பயந்து போயிருந்தேன். அப்போது ஆற்றின் அருகே வசித்து வந்த மாடு மற்றும் எருமைகள் வளர்க்கும் ஒரு இளைஞன் நான் தண்ணீரில் அடித்து செல்லப்படுவதை பார்த்தான். அவன் ஆற்றின் கரை ஓரமாக என்னுடனேயே ஓடி வந்தான். என் நிலைமையை அவன் புரிந்து கொண்டான். நான் அவனை காப்பாற்றும்படி கெஞ்சினேன். ஒரு சில நொடிகளில் அவன் தைரியமாக தண்ணீருக்குள் குதித்தான். தண்ணீர் மிகவும் கொந்தளித்து கொண்டிருந்தது. பெரிய பெரிய மரங்களும் கட்டைகளும் அடித்து செல்லப்பட்டு கொண்டிருந்தன. நீரின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அது கீழே இழுத்து கொண்டிருந்தது. ஆனாலும் அவன் பயப்படாமல் என்னை நோக்கி நீந்தினான். எங்களுக்கு இடையே இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருந்தது. ஆனால் அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் அலைகளில் மூழ்கி விடாமல் இருக்க என் முழு பலத்துடன் கைகளையும் கால்களையும் அசைத்தேன். இறுதியில் அந்த இளைஞன் என்னிடம் வந்து என் கையை பிடித்து கொண்டான். ஒரு கையால் என்னை பிடித்து கொண்டு மற்றொரு கையால் நீந்தி எங்களை இருவரையும் கரைக்கு இழுக்க முயற்சி செய்தான். ஆனால் தண்ணீரின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் நாங்கள் இருவரும் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருந்தோம். அவனும் மிகவும் சோர்வடைந்து போயிருந்தான். இருந்தும் எங்கள் வாழ்க்கைக்காக அவன் நம்பிக்கையை இழக்கவில்லை. நான் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தேன். என் மூச்சு திணறிக் கொண்டிருந்தது. பேசவும் முடியவில்லை. இருந்தும் அந்த இளைஞன் தைரியத்துடன் என்னை காப்பாற்றினான். அவன் என்னை கரையை நோக்கி இழுத்து வந்தான். நான் அவனுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அவனுடைய கண்களில் உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆசை தெரிந்தது. அந்த நேரத்தில் அவனே என் வாழ்க்கையின் உண்மையான இரட்சகனாக வரப்போகிறான் என்பதை உணர்ந்தேன். என்னை காப்பாற்ற அவன் இவ்வளவு பெரிய தைரியம் செய்திருக்கிறானே என்று நான் அவனையே பார்த்து யோசித்தேன். வேகமாக ஓடும் ஆற்று அலைகளை பார்த்து யாரும் அவ்வளவு எளிதாக தண்ணீரில் இறங்க துணிய மாட்டார்கள். ஆனால் அவன் எனக்காக தன் உயிரை பற்றி கவலைப்படாமல் குதித்திருந்தான். அவனுடைய இந்த தைரியத்தில் உண்மையான மனித நேயம் தெரிந்தது. கரையில் இவ்வளவு பேர் கூடியிருந்தனர். அனைவரும் நான் அடித்து செல்லப்படுவதை பார்த்தனர். ஆனால் என்னை காப்பாற்ற ஒருவரும் தண்ணீரில் குதிக்கவில்லை. இந்த சூரியன் என்ற இளைஞன் மட்டுமே என் உயிரை பற்றி கவலைப்படாமல் தண்ணீரில் குதித்து என்னை காப்பாற்றினான். அவன் என்னை கரைக்கு கொண்டு சேர்த்தான். எனக்கு ஆறுதல் சொன்னான். என் உடல் முழுவதும் நடுங்கிக் கொண்டிருந்தது. மூச்சு திணறியது. நாங்கள் ஏறக்குறைய 1/2 கிலோமீட்டர் தூரம் தண்ணீரில் அடித்து செல்லப்பட்டோம்.
பின்னால் இருந்து மக்கள் ஓடி வந்தனர். என் அப்பா, அம்மா மற்றும் அண்ணனும் வந்திருந்தனர். என்னை பார்த்ததும் அவர்கள் அழத் தொடங்கினர். அம்மா என்னை பார்த்து கதறி அழுதாள். அப்பா என் தலையில் கை வைத்தார். அவர்களுக்கு புரிந்தது, என் உயிரை காப்பாற்றியவன் இந்த இளைஞன் சூரியன்தான் என்று. அம்மாவும் அப்பாவும் சூரியனுக்கு நன்றி சொல்ல தொடங்கினார்கள். அப்பா சொன்னார், சூரியன், நீ இருந்ததால் தான் என் மகள் நிலா பிழைத்தாள். இல்லையென்றால் இன்று எது வேண்டுமானாலும் நடந்திருக்கலாம். இவ்வளவு சொல்லி அவர் சூரியனுக்கு முன்னால் கை கூப்பினார். ஆனால் சூரியன் எளிமையாக சிரித்தபடி சொன்னான், இதில் அப்படி என்ன இருக்கிறது? மனிதாபிமானத்தின் பேரில் என்னால் முடிந்ததை செய்தேன் என்றான். அன்றிலிருந்து வீட்டில் இருப்பவர்கள் என்னை வீட்டிலேயே தடுத்து நிறுத்தினார்கள். 2-3 நாட்கள் வெளியே போக விடவில்லை. அம்மா எனக்கு மிகவும் அக்கறை காட்ட தொடங்கினாள். அண்ணனும் என் மீது உயிரையே வைத்திருந்தான். 4-5 நாட்கள் கடந்துவிட்டன. ஆனால் அந்த சில நாட்களாக என் கண் முன்னால் மீண்டும் மீண்டும் சூரியன் வந்து போய்கொண்டிருந்தான். நீரின் வேகமான ஓட்டத்தில் அவன் என்னை நோக்கி நீந்தி வந்தது. என்னுடைய கையை அவன் பிடித்து என்னை ஆற்றிலிருந்து வெளியே இழுத்தது. மேலும் என்னை பார்த்த அவனுடைய பார்வை, இவை எதையும் என்னால் மறக்க முடியவில்லை. ஒருவேளை அவன் மீது எனக்கு காதல் வர தொடங்கியுள்ளன என்று நான் உணர ஆரம்பித்தேன். சில நாட்கள் கழித்து என் அப்பா, அம்மா சூரியனை வீட்டிற்கு சாப்பிட அழைக்கலாம் வாருங்கள் என்று சொன்னார்கள். அதை கேட்டதும் என் மனம் மகிழ்ச்சியடைந்தது. ஞாயிற்றுக்கிழமை என் அம்மா, அப்பா சூரியனை வீட்டிற்கு அழைத்தார்கள். அவனுக்காக சிறப்பு உணவு சமைக்கப்பட்டு இருந்தது. காய்கறிகள், பருப்பு குழம்பு, சாதம் அனைத்தும் ரெடியாக இருந்தது. நான் மிகவும் ஆர்வமாக இருந்தேன். சிறிது நேரம் கழித்து நான் கதவுக்கு பக்கத்தில் இருந்து பார்த்தபோது ஒரு கிராமத்து மாட்டு வண்டி வந்து கொண்டிருந்தது. அதில் அமர்ந்திருந்தவர் சூரியன். அவரது கம்பீரமான தோற்றத்தை கொண்டு நான் உடனடியாக அவரை அடையாளம் கண்டு கொண்டேன். அவர் மெதுவாக வீட்டிற்கு முன் வந்தார். நான் உள்ளே ஓடி சென்று ஒரு தண்ணீர் குவளையுடன் வெளியே வந்தேன். நான் அவரிடம் தண்ணீர் குவளையை கொடுத்தபோது அவர் என்னை பார்த்தார். நானும் சிரித்தேன். அவரும் எனக்கு புன்சிரிப்பு கொடுத்தார். அப்போது அம்மாவும் அப்பாவும் வெளியே வந்தனர். அவர்கள் சூரியனுக்காக ஒரு பாயை விரித்தனர். சூரியன் அமர்ந்தார். அம்மா முதலில் அவருக்கு தண்ணீர் கொடுத்தார். இப்போது பேச்சுக்கள் தொடங்கியது. அம்மா என்னிடம் டீ எடுத்து வருமாறு கூறினார். நான் கோப்பையில் டீயை ஊற்றி சூரியனிடம் கொடுத்தேன். அப்போது அவன் என்னை ஒரு பார்வை பார்த்தான். பிறகு அவனுக்கு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தோம். சூரியன் சாப்பாட்டை பார்த்து, அடடே, இவ்வளவு சாப்பாடு எதற்காக என்றான். ஆனால் அப்பா சிரித்து கொண்டே, ஏன் சூரியன், எங்கள் மகளை வெள்ளத்தில் இருந்து காப்பாற்றி எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தாய். இதுவே எங்களுக்கு மிக பெரியது. மற்றவை முக்கியமில்லை என்றார். அம்மா அவனுக்கு அன்புடன் உணவு பரிமாறினாள். நானும் அம்மாவுக்கு உதவினேன். அப்பாவும் சூரியனும் வயிறு நிறைய சாப்பிட்டார்கள். சிறிது நேரம் பேசி கொண்டிருந்தார்கள். பிறகு சூரியன் கிளம்பினான். போகும்போது மீண்டும் ஒரு முறை என்னை பார்த்தான். எங்கள் கண்கள் சந்தித்து கொண்டன. இருவரும் சிரித்தோம். அந்த தருணத்தில் எனக்கு நம்பிக்கை வந்தது. சூரியன் ஒரு சாதாரண கிராமத்து இளைஞன் மட்டுமல்ல, அவன் என் வாழ்க்கையில் ஒரு தனி இடத்தை பிடிக்க வருகிறான் என்று. சூரியன் சென்ற பிறகு அம்மா, அப்பா அவனை குறித்து பேச தொடங்கினர். அவர்கள் சூரியன் இயல்பிலேயே மிகவும் நல்லவன், ஆனால் விதி அவனுக்கு ஒரு பெரிய துயரத்தை கொடுத்திருக்கிறது என்று என்னிடம் கூறினர். சில வருடங்களுக்கு முன்பு அவனுடைய மனைவி இறந்து விட்டதால் அவன் தனியாக வாழ்கிறான். அவனுக்கு சாப்பிடுவதிலும் அன்றாட வேலைகளிலும் நிறைய சிரமங்கள் உள்ளன. வீட்டில் உள்ள பசுமாடுகளையும் எருமைகளையும் அவன் தனியாகவே பார்த்து கொள்கிறான். இதை கேட்டதும் என் மனம் கலங்கியது. எனக்கும் அவனுக்காக வருத்தமாக இருந்தது. இவ்வளவு நல்ல ஒரு மனிதன் இவ்வளவு தனிமையாக எப்படி இருக்கிறான் என்று நினைத்தேன். ஒரு நாள் நான் ஆற்றில் காலையில் துணி துவைத்து கொண்டிருந்த போது சூரியன் மாடு மேய்க்க வயலுக்கு சென்றான். நாங்கள் சந்தித்து கொண்டோம். நான் துணி துவைக்கும் போது திருட்டுத்தனமாக அவனை பார்த்து கொண்டிருந்தேன். அவனும் எப்போதாவது ஒரு முறை என் மீது ஒரு ஓரப்பார்வையை வீசினான். சில நாட்கள் இப்படியே சென்றன. இப்போது நாங்கள் தினமும் சந்தித்து கொண்டோம். மெதுவாக எங்களுக்கு இடையே ஒரு அன்பு ஏற்பட்டது. நான் எங்கள் வீட்டில் இருந்து யாருக்கும் தெரியாமல் சாப்பாடை எடுத்து டிபன் பாக்ஸில் அடைத்து என் பெற்றோருக்கு தெரியாமல் மறைத்து அவனுக்காக கொண்டு செல்வேன். அவன் மரத்தடியில் அமர்ந்து சாப்பிடுவான். நான் ஆற்றிலிருந்து திரும்பும் போது அந்த காலியான டப்பாவை எடுத்து வந்து வீட்டில் வைத்து விடுவேன். எனக்கு தோன்றியது,
நான் அவனை காதலிக்க ஆரம்பித்து விட்டேன் என்று. பெண்கள் துணி துவைத்து விட்டு சென்ற பிறகு நானும் சூரியனும் மட்டும் அங்கு இருக்கும்படி நான் வேண்டுமென்றே துணிகளை தாமதமாக துவைக்க செல்வேன். அப்படி ஒரு நாள் வந்தது. நான் துணிகளை துவைத்துவிட்டு வாளியுடன் மேலே சென்று கொண்டிருந்தேன். சூரியன் அருகிலேயே மாடு எருமை மேய்த்து கொண்டிருந்தான். நான் வேண்டுமென்றே அவன் அருகே சென்று நின்றேன். அவனும் என்னை பார்த்து சிரித்தான். சிறிது நேரம் கழித்து நான் அவன் அருகில் அமர்ந்தேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் கண்களை பார்த்தோம். சூரியன் சொன்னான், நிலா, நீ மிகவும் அழகாக இருக்கிறாய். எனக்கு உன்னை மிகவும் பிடிக்கும். நான் உன்னை காதலிக்கிறேன் என்றான். நான் உனக்காக தண்ணீரில் குதித்து உன்னை அருகில் பார்த்தபோது அப்போதிலிருந்தே நீ என் இதயத்தில் இடம் பிடித்து விட்டாய் என்றான். அவன் பேச்சை கேட்டு நான் வெட்கப்பட்டேன். மெதுவாக சொன்னேன், எனக்கும் உங்களை மிகவும் பிடிக்கும். என் உயிரை காப்பாற்றிய நாளிலிருந்து நான் உங்களை காதலிக்கிறேன். உங்கள் கம்பீரமான ஆளுமை, உங்கள் தைரியம், உங்கள் குணம் மற்றும் உங்கள் ஒவ்வொரு செயலும் என்னை உங்களை விரும்ப செய்தது என்றேன். சூரியன் சொன்னான், எனக்கு ஏற்கனவே திருமணம் நடந்து என் மனைவி இறந்து விட்டாள். நான் ஒரு மாடு மேய்ப்பவன். என்னை உனக்கு பிடிக்குமா என்றான். நான் சொன்னேன், நீங்கள் மனதளவில் மிகவும் நல்லவர். இந்த மாடு மேய்ப்பவரால் தான் நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் என்றேன். நான் உங்களை மனதார காதலிக்கிறேன் என்றேன். அந்த சந்திப்பில் எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி கிடைத்தது. ஏனென்றால் இன்றுதான் முதன்முறையாக நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் எங்கள் காதலை வெளிப்படுத்தினோம். சிறிது நேரம் கழித்து நான் துணிகள் நிறைந்த வாளியை தலையில் வைத்துக்கொண்டு வீட்டிற்கு திரும்பினேன். இப்படி சில நாட்கள் நாங்கள் சந்தித்து பேசிக்கொண்டோம். ஆனால் எனக்கு என்ன தோன்றியது என்றால், இப்படி ஒளிந்து ஒளிந்து காதலிப்பது சரியில்லை. அதனால் ஒரு நாள் நானும் சூரியனும் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்தோம். அவன் தைரியமாக நேரடியாக என் வீட்டிற்கு வந்து என் பெற்றோரிடம் திருமணத்தை பற்றி பேசினான். அதை கேட்டு என் பெற்றோர்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்களுக்கு சூரியனை பற்றி தெரியும், அவனுடைய குணமும் தெரியும். அதனால் அவர்கள் எதிர்க்காமல் பெருந்தன்மையுடன் எங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தனர். எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் என் பெற்றோர்கள் மறுப்பார்கள் என்று நினைத்தேன். ஆனால் அவர்கள் உடனடியாக எங்கள் காதலை ஏற்றுக்கொண்டனர். அடுத்த வாரமே எங்கள் திருமணம் நடைபெற்றது. நான் சூர்யாவின் வீட்டிற்கு வந்து குடியேறினேன். நாங்கள் இருவரும் மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழத் தொடங்கினோம். சில நாட்களிலேயே எங்கள் வீட்டில் சிரிப்பு, மகிழ்ச்சி மற்றும் அன்பு நிறைந்த சூழல் உருவானது. இப்போது நான் கர்ப்பமாக இருக்கிறேன். என் வயிற்றில் சூர்யாவின் அன்பு வளர்ந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உண்மையான மனித நேயமும் தைரியமும் ஒருவரை காப்பாற்றிவிடும். நிலாவின் வாழ்க்கை ஆற்றில் அடித்து செல்லப்பட்டிருக்கும். ஆனால் சூரியன் தன் உயிரை பணயம் வைத்து அவளை காப்பாற்றினான். அங்கிருந்துதான் அவர்களின் காதல் தொடங்கியது. உண்மையான அன்பு, உண்மையான துணையுடன் கூடிய நம்பிக்கை மற்றும் மரியாதை தான் ஒரு திருமணத்திற்கு அடிப்படை. இதுதான் வாழ்க்கையின் அடித்தளம். சமூகம் என்ன சொன்னாலும் சரியான நபர் கிடைத்ததும் அவருடைய கையை உறுதியாக பிடிப்பதுதான் உண்மையான முடிவு. எனவே நண்பர்களே, நெருக்கடியான நேரத்தில் உங்களுடன் நிற்கும் நபர்தான் வாழ்நாள் முழுவதும் உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பார். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், வீடியோவை லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.